ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வெள்ளை பனியன்லலாம் நம்ம வந்து நீலம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக வந்து ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. அங்கங்கே வந்து திட்டு திட்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி திட்டு திட்டு ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நீலம் வந்து போடும்போது அதில் ஒரு பொருள் வந்து சேர்த்து போட்டிங்க அப்படின்னா வெள்ள துணிகள்ல திட்டு திட்டா நீலம் அங்கங்க தெரியாதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா நீலம் வந்து ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து இட்லி சோடா தூள் இருக்கு இல்லையா? ஆப்ப சோடா. அது வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க சேர்க்கறதுனால 2 விஷயம் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து போடுற அந்த துணிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரே ஈவனா அந்த நீலம் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து நார்மலா நீலம் போடும்போது, நம்மளோட கையுமே வந்து ஒரு மாதிரி நீல கலரா வந்து மாறிரும் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட கையிலயுமே அந்த நீல கலர் சாயம் வந்து பிடிக்காமயே இருக்கும். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து நல்லா அந்த தண்ணீல முக்கி எடுத்துட்டேன். இப்போ நான் விரிச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா எல்லா இடத்துலயுமே வந்து நீலம் ஒரே ஈவனா வந்து பிடிச்சிருக்கு. அங்கங்க வந்து திட்டு திட்டாவும் இல்ல. இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லாவே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாருங்க, கையிலயும் வந்து சுத்தமா அந்த நீல கலர் வந்து படவே இல்ல பாருங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்து நம்மளோட சேனல்லேயே நம்ம நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ நான் வந்து சொல்ற மாதிரி நீங்க வந்து உரிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து உரிக்க வந்துருங்க. இப்போ வந்து சின்ன பூண்டா இருந்தாலும் சரி, பெரிய பூண்டா இருந்தாலும் சரி, இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து பண்ற மாதிரி அந்த பூண்டுக்கு நடுவுல பின் பக்கத்துல வந்து ஒரு கட் வந்து குடுத்துருங்க. அந்த மாதிரி நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா 2 பக்கமும் உங்களுக்கு அதாவது 2 சைடு இந்த பூண்டு அழகா கட் ஆகி வரதுனால ஈஸியா உங்களால உரிக்க முடியும். நான் இன்னொரு பூண்டு வந்து கட் பண்ணி உரிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்படி பூண்ட எடுத்துக்கிட்டு நடுவு பகுதியில ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா கத்தியால, அத அப்படியே திருப்பினீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு அந்த தோல் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துரும். சில சமயத்துல நம்ம வந்து பூண்டு சேர்க்கணும். அதாவது பூண்டு உரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்ல கூட பூண்ட வந்து சேர்க்கிறத அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா உங்களுக்கு வந்து வேலையும் முடிஞ்சிரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. நம்ம வீடுகள்ல, கிச்சன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொந்தரவு தர்ற இந்த பல்லி, கரப்பான்பூச்சிய வந்து எப்படி தொரத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம வந்து ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இதில வந்து ஒரு மூடி அளவுக்கு டெட்டால் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த டெட்டாலோட வாசனைக்கு சுத்தமா அந்த பல்லி வந்து வரவே வராது. இந்த தண்ணிய வந்து நீங்க செவுத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இப்போ இதில வந்து ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து தோல உரிச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு இடிகள் யூஸ் பண்ணி நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. இதோட சாறு வந்து நம்ம எடுத்துக்கணும். நீங்க வந்து உங்ககிட்ட பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில இன்னுமே காரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து பல்லி, கரப்பான்பூச்சிக்கு வந்து நல்ல எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் குடுக்குங்க. அந்த வெங்காய சாறை வந்து அந்த டெட்டால் கலந்த தண்ணீல நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல நம்ம இந்த தண்ணிய வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தனியா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா? இதில வந்து கொஞ்சமா மிளகா பொடி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த கட்டிகள் இல்லாம ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி வந்து நல்லா தண்ணி மாதிரி கரைச்சு விட்டுருங்க. அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா? அது வந்து சின்ன சின்ன பீசஸா வந்து பிச்சுட்டு, நீங்க அந்த தண்ணீல இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்த இந்த துண்ட அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, உங்களோட கிச்சன்ல கரப்பான்பூச்சி, பல்லி இதெல்லாம் வந்து எந்த இடங்கள்ல வருதோ, அந்த இடங்கள்ல நீங்க அங்கங்க வந்து வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த இதோட வாசனைக்கு கண்டிப்பா பல்லி, கரப்பான்பூச்சி தொந்தரவுகள் இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வுக்கு மேலே வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வுக்கு கீழே வந்து ஸ்டவ்வுக்கு பின்னாடி இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து வச்சு விடலாம். ராத்திரி நேரங்களில் நீங்கள் வந்து உங்களோட கிச்சன் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இடங்கள்ல உங்களுக்கு இது தெரியும் இல்லையா? பல்லி, கரப்பான்பூச்சி எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செவுத்துல நம்ம ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருப்போம்ல, அதுக்கு பின்னாடிலாம் பல்லி வந்து நெறைய ஒளிஞ்சிட்ருக்கும். நம்ம வந்து ரெடியா எடுத்தோம் இல்லையா? அந்த லிக்விடு, அத வந்து அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு கீழ, எல்லா இடங்கள்லயுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி குடுத்துர்லாங்க.
அது மட்டும் இல்லாம, இந்த மேல செவுத்துல அந்த கார்னர் பகுதியிலலாம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த 8 கால் பூச்சி வந்து அந்த வலை மாரி பின்னும் பாருங்க. அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே நம்ம வந்து இந்த தண்ணிய ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து கண்டிப்பா அந்த தொந்தரவும் வந்து இருக்காது. அதுக்கு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம ஒட்டட அடிக்கிறதுக்கு ஒரு குச்சிய வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சாக்ஸ் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம வந்து இந்த லிக்விடு ஒரு பாட்டில்ல சேர்த்துருந்தோம் இல்லையா? அத வந்து ஒரு கிண்ணத்துல வந்து மீதியா இருக்கிற லிக்விட வந்து இந்த மாரி ஊத்திக்கிட்டேன். அந்த லிக்விட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சாக்ஸ மட்டும் நல்லா தண்ணீல சேர்த்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஈரமா இருக்கு. ஸோ இத வந்து பிழியாதீங்க. இப்ப அந்த ஒட்டட அடிக்கிற குச்சியில இந்த மாதிரி சாக்ஸ மாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த 8 கால் பூச்சியெல்லாம் எந்த இடங்கள்லலாம் கூடு கட்டுதோ, அதாவது வலை பின்னுதோ, அந்த இடங்கள்லலாம் நீங்க அந்த மாரி வந்து தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா, மாசக்கணக்கு ஆனாலும் திரும்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 8 கால் பூச்சி கூடு கட்டவே கட்டாது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டா தூக்கி போடுற வாட்டர் பாட்டில் மூடி, இல்லன்னா ஜூஸ் பாட்டில் மூடி இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான, யூஸ்ஃபுல்லான நெறைய டிப்ஸ் வந்து நம்ம கிச்சன்ல பண்ண முடியும். இப்போ ஒரு பாட்டிலோட மூடி மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்ப நான் வந்து கட் பண்ண மாரி ஒரு ஷேப்ல கட் பண்ணிக்கோங்கங்க. மேல் பக்கம், கீழ் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஈவனா வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மூடிய வந்து பின்னாடி திருப்பிக்கிட்டு, இதில வந்து கொஞ்சமா கம் போட்டுருங்க. இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம செவுத்துல இந்த மாரி ஒட்டி வச்சுலாம். அதாவது உங்களோட மிக்ஸி, அதுக்கப்புறம் கிரைண்டர் இந்த மாதிரியான பொருட்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வயர் வந்து நமக்கு அங்கங்க கீழ போட்டுட்ருப்போம் இல்லையா? அது நீங்க இப்படி ஆர்கனைஸ்டா வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கல் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டா தான் இருக்கு. கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரிப்புக்காக எதுவுமே வந்து ஒட்டி குடுக்கல நாங்க வாங்கும்போது. ஸோ இது வந்து நான் சப்பாத்திக்கு தேய்க்கும்போது அங்க, இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 3 மூடிய அடியில அந்த மாரி ஒட்டி வச்சுட்டேங்க. இந்த மாரி ஒட்டி வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்திலாம் தேய்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்க, இங்கன்னு நகராம கரெக்ட்டா இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதிலருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ராகி வத்தல். நம்ம எப்படி வீட்ல டக்குன்னு வந்து நெனச்ச உடனே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்து, கொஞ்சம் உப்பு சேர்த்து, கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவோட பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அத ரெடி பண்ணுறதுக்கு மினி இட்லி பிளேட் வந்து வச்சிருப்போம் இல்லையா? இது வந்து ஷேப்புக்காக தான் நான் இதில வந்து ஊத்துறேன். உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த மாரி ஊத்தி எடுத்துக்கோங்க. லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூனா வந்து எடுத்து அதில ஊத்திட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடாயில கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்கும்போது நடுவுல ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு, இந்த பிளேட்ட அப்படியே உள்ள வச்சுட்டு ஒரு 2லருந்து 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டு எடுத்துக்கோங்க. டக்குன்னு உங்களுக்கு வந்து இது வெந்து வந்துரும். ரொம்ப ஈஸியா நீங்க இந்த மாரி ஹெல்த்தியா ராகி மாவு யூஸ் பண்ணி அழகா வத்தல் வந்து வீட்லயே போட்டுக்கலாம். அதே மாதிரி குட்டி குட்டி பவுல்லாம் வச்சிருப்போம் இல்லையா? அதுலயும் வந்து லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு மாவ ஊத்தி, நான் அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்துலயே சூப்பரா வெந்து வந்துரும். அவ்வளோதான் பாருங்க. ஒரு ஒரு ஷேப்ல உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாரி பண்ணிக்கோங்க. இத அப்படியே வீட்டுக்குள்ளேயே வந்து நிழல்லயே ஒரு 2 நாள் நீங்க காய வச்சீங்க அப்படின்னாலே, நல்லா மொறு மொறுன்னு இந்த மாரி காஞ்சு வந்துரும். நீங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வருஷ கணக்குல கூட நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். கடைகள்ல வந்து நெறைய அந்த கலர்லாம் கலந்து, அந்த மாதிரி வத்தல்லாம் குழந்தைங்களுக்கு நீங்க வாங்கி குடுக்குறீங்க அப்படின்னா, உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் இல்லையா? ஸோ நீங்க இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி குடுக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா அழகா ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் பாருங்க. ஸோ நல்லா கொதிக்கிற எண்ணெயில அந்த மாரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே ரொம்பவே வந்து காம்பினேஷனா இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டியா இருக்கும். மிளகு, சீரகம் அந்த மாரி வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னா, அது உங்களோட இஷ்டம். நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிரிஸ்பியா இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ற ரொம்ப ஷார்ப்பான கத்திய, நம்ம வந்து சில நேரங்கள்ல எடுக்கும்போது நமக்கே வந்து கையில கட் ஆயிடும். அதுக்காக இந்த மாரி கோல்கேட் பேஸ்ட் பாக்கெட் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா, அத வந்து கிளீன் பண்ணிட்டு பாதியா கட் பண்ணி, அந்த கத்திய வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு 2 ரப்பர் பேண்ட் வந்து போட்டு சுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். துருவும் வந்து பிடிக்காது. நம்ம கைகள்லயும் வந்து கட் ஆகாது. நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஷூவா இருந்தாலும் சரி, உங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போட்டு போற ஷூவா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி பாருங்க. இத வந்து கிளீன் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகள்ல குடுத்து பாலிஷ் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. வீட்ல இருக்கிற வேஸ்லின் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பளிச்சுன்னு பளபளன்னு கிளீன் பண்ணிடலாம்.
இது வந்து ஒயிட் கலர் ஷூவா இருந்தாலும் நீங்க இதே மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். பட்டுன்னு உங்களுக்கு அதில இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து விட்டு வந்துரும். கொஞ்சமா வாஸ்லின் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது கையில எடுத்துக்கிட்டு இந்த ஷூல எல்லா இடங்கள்லயும் நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன காட்டன் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இத வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைட்டா அந்த மாதிரி தேய்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த அழுக்கான கலர், அதாவது இந்த ரொம்ப மங்கலா இருக்கிற கலர் எல்லாம் மாறிட்டு நல்ல பிரைட்டான ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, ஷூ வந்து நிமிஷத்தில புதுசு போல ஆயிடும். அந்த அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களோட குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு போட்டு போகிற ஷூலேருந்து எல்லாத்தையுமே நீங்க வந்து கிளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து யூஸ் பண்ற பர்ஸு, ஹேண்ட் பேக் அந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்க இந்த மாதிரி வாஸ்லின் அப்ளை பண்ணி கிளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி அழகழகான கண்ணாடி பாட்டில்லாம் நம்ம வந்து வாங்கி கிச்சனில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்லாம் எண்ணெய் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சில டைமில் அதை வந்து நம்ம கையில் எடுக்கும்போது சறுக்கி எங்கேயாவது விழுந்து உடஞ்சிருமோ அப்படிங்கிற பயமும் நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் சாக்ஸ் போடுறதுனால எப்போவுமே இந்த பாட்டில் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல கிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு கையில். அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு நீங்கள் ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கும்போது லைட்டாக ஆயில் வந்து கசியும்ல, அந்த ஆயில் கசிவையும் கூட உங்களுக்கு இந்த சாக்ஸே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சாக்ஸ் வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப கூட ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி நீங்கள் வந்து பண்ணுறதுனால பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். உங்களோட கண்ணாடி பொருட்களும் ரொம்ப சேஃபாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆயிலையும் இந்த சாக்ஸே வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுற லிக்விட வந்து தீர்ந்து போச்சுன்னா, அந்த பாட்டில வந்து தூக்கி போடாம எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த தடவை நீங்கள் வந்து அந்த லிக்விட் வாங்கும்போது இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து வாங்கிக்கோங்க. எப்போவுமே நமக்கு வந்து பாட்டிலில் வாங்குறத விட பேக்கெட்டில் வந்து வாங்கும்போது நமக்கு விலை ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? வாங்கிட்டு வந்த உடனே அந்த பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல்லாக போடாமல் ஒரு கால்வாசி பாட்டிலுக்கு நீங்கள் இந்த லிக்விடை வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மீதிக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2த்தையும் வந்து நீங்கள் கலந்துட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாத கணக்கில் வந்து இந்த லிக்விடு வந்து வரும். சீக்கிரத்தில் வந்து தீர்ந்து போகாது. எப்போவுமே நம்ம வந்து லிக்விட் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அப்படியே டைரெக்ட்டா நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு அந்த சோப்பு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பாத்திரத்தில் ஊத்திக்கிட்டு அப்படியே நம்ம வந்து டிப் பண்ணி பாத்திரம் வந்து கழுவ ஆரம்பிச்சுருவோம். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சீக்கிரமாவே அந்த லிக்விட் வந்து தீர்ந்து போயிரும். ஆனா, நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மாச கணக்குல அப்படியே இருக்கும். சீக்கிரத்தில வந்து தீர்ந்து போகாது. இது மூலமா உங்களுக்கு வந்து உங்களோட பணமும் வந்து நெறைய மிச்சம் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து கலந்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ஈஸியாவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அந்த பிளேட்டுக்கு வந்து தேய்க்கிறதுக்காக கொஞ்சமா நான் வந்து ஊத்தி காட்டுறேன் பாருங்க. லைட்டா வந்து தேய்க்கும்போதே நல்ல நுரை வந்து சூப்பரா வருது. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாவா இருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ப்ராலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சடனா நமக்கு ஏதோ வெயிட் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கும். ரொம்பவே டைட்டா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அத வந்து உடனே வந்து அவாய்ட் பண்ணணும்னா, புதுசா வந்து வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு ஊக்கு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இத வந்து சட்டுன்னு சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஊக்க எடுத்துக்கிட்டு நான் வந்து போடுறேன் இல்லையா? இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க. அந்த கொக்கி இருக்கும்ல, அந்த கார்னர்ல இப்படி வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்படி போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கொக்கி அழகா வந்து இந்த பின்னுல மாட்டி விட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் முன்னாடி சொன்ன எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப ஈஸியா இத வந்து சரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம திடீர்னு உங்களுக்கு வந்து லூஸா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அதே ஊக்க எடுத்துட்டு வந்து இப்படி ஃப்ரண்ட்ல, அதாவது அந்த முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட்ல கொக்கி இருக்கும் இல்லையா? அதுக்கு முன் பக்கத்துல வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு கொக்கி கிடைச்ச மாதிரி இருக்கும். அத இழுத்து நீங்க அந்த மாதிரி கொக்கி போட்டு விட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து டைட்டா இருக்கும். ஸோ லூஸா இருக்கிறதா இருந்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைட்டா இருக்கிறதா இருந்தாலும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஊக்கு மட்டும் இருந்தா போதுங்க. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, அதாவது இந்த டிப் வந்து பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம்.
எப்போவுமே நம்ம வந்து பீட்ரூட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில வைங்க. ஒரு சிலர் வந்து நினைக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி வைக்கிறதுனால அதில இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. பீட்ரூட் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உடனேயே நம்மளால செய்ய முடியாது. இப்போ ஆஃபீஸ் போற லேடீஸா இருந்தாங்க அப்படின்னா, காலையில இத வந்து பொரியலுக்கு கட் பண்ணி, அதுக்கப்புறம் அதாவது குட்டி குட்டியா அந்த தோல சீவி நம்ம பொடியா நறுக்கி, அதுக்கப்புறம் பொரியல் செய்றதுக்குள்ள நமக்கு ரொம்பவே டைம் அதிகமா எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள அவாய்ட் பண்றதுக்காக ஒரு சில வேலைகள நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியா நம்மளோட சமையல் வேலைகளையும் வந்து முடிச்சிட முடியும். ஒரு சிலர் வந்து ஃபீல் பண்றீங்க, இதில வந்து சத்துக்கள் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம கடைகள்ல இருந்து வாங்கி சாப்பிடுற பழங்களா இருந்தாலும் சரி, காய்கறிகளா இருந்தாலும் சரி, நெறைய மருந்துகள் எல்லாம் போட்டு விளைவிச்சு தான் அது நம்மளோட கைக்கு வந்து சேருது. ஸோ அப்பவே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சத்துக்கள் அதில வந்து இல்லாம போயிடுது. இப்போ நான் வந்து பீட்ரூட் எல்லாத்தையுமே தோல சீவிச்சு, அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி இந்த மாரி கட் பண்ணிருங்க. அதாவது சின்ன சின்ன பீஸஸா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ நீங்க வந்து பொரியலுக்கு கட் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சீவிட்டு நீங்க வந்து பொரியல் செஞ்சு பாருங்க. அந்த பொரியல் செய்ற டைம் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து மிச்சம் பண்ண முடியும். அதே மாதிரி காய் கட் பண்ற டைமுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும். வேலைக்கு போற லேடீஸா இருந்தா, உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவா இருக்கும்னு நெனைக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 நாள்லேயே இதை வந்து காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா சாரீ தனியாக ப்ளவுஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் பீரோவில் வந்து மடித்து வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி மடித்து வைக்கும்போது ஒரு அவசரமாக நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிளம்புறோம் அப்படின்னா கூட அதுக்கு கரெக்டாக மேட்சிங்காக நமக்கு வந்து ப்ளவுஸ் தேடுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சாரியையும் ப்ளவுஸையும் நம்ம ஒன்றாவே மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அவசரத்துக்கு எங்கன்னா கிளம்பணும் அப்படின்னாலும் ரொம்ப நம்ம வந்து டைம் எடுத்து தேடணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாரீ நான் வந்து உங்களுக்கு மடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 3 மடிப்பாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மடிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மடிப்பு வந்து கொஞ்சம் அகலமாவோ இல்லை சின்னதாவோ நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம். இப்போது அந்த சாரீ வந்து நம்ம மடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அந்த ப்ளவுஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாரீக்கு கீழ்ப்பக்கமாக விட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 2 பக்கம் கொக்கி நான் வந்து போட்டு விட்டுருக்கேன் மேலேயும் கீழேயும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த சைடு கை, அதுக்கப்புறம் அந்த இடுப்பு பகுதி எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த மாதிரி வந்து மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் அடியிலேருந்து ஒரு 2 மடிப்பு மடித்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ளவுஸோட பாக்கெட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி புரியலை அப்படின்னாலும் இன்னொரு சாரீ வந்து நான் மடிக்கிறதும் சேர்த்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அந்த கயிறு வந்து கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பீரோவில் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அவசரத்துக்கு நம்ம வந்து தேடணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. எப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களோட சாரியும் ப்ளவுஸும் வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக உங்கள் கைக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்கள். பீரோவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த சாரீ நம்ம வந்து மடிச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 3 மடிப்பாக நான் வந்து மடித்து விட்டுக்கிறேன். பாருங்க அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ளவுஸை வந்து கீழ்ப்பக்கமாக வந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வந்து கொக்கி போட்டோம் இல்லையா ப்ளவுஸுக்கு, அதே மாதிரி மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு கொக்கி வந்து போட்டு விட்டுக்கோங்க. இந்த சைடு பக்கம் எல்லாத்தையுமே வந்து நம்ம முன்னாடி அரேஞ்ச் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நான் வந்து சேஃபாக தான் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ ஒரு தடவை ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எப்போவுமே மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பீரோலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைஞ்சு போன மாதிரியும் இருக்காது. ஸோ பாருங்கள், நம்ம வந்து ப்ளவுஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேல் பக்கத்துலேருந்து ஒரு மடிப்பு மடிங்க. அதுக்கப்புறம் அதை 2 மடிப்பாக மடிச்சுட்டு அடியில் இருக்கிற இந்த பார்ட்டை வந்து அந்த ப்ளவுஸோட பின்பக்கத்தில் இந்த மாதிரி வந்து விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து மடித்து எடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து இது வரல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3வது தடவை வந்து ட்ரை பண்ணும்போது ஈஸியாக மடிக்க வந்துடும். இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம நாட் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி எப்போவுமே மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு காளான் பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பன்னீரை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
தேவையான சைஸில் இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி காளானும் நான் வந்து க்ளீன் பண்ணி தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பன்னீரை நம்ம கிரேவியில் வந்து டைரெக்டாக சேர்க்காம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பன்னீரை உள்ளே சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் மஞ்சள் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள், மிளகாத்தூள் அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கூட நீங்கள் இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நான் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. சூப்பராக உங்களுக்கு வந்து கலர் இந்த மாதிரி மாறி வரும். அந்த டைமில் நம்ம தனியாக இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால கிரேவி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பன்னீர் வந்து சீக்கிரம் உடஞ்சி உதிர்ந்து போகாமல் உங்களுக்கு முழுசாகவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ அதே ஆயிலில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காளானையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் உள்ளே சேர்த்து சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லைட்டாக அந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால காளானுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. நான் இதை வந்து அதே பிளேட்டில் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம அதே ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து உள்ளே சேர்த்துருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ரிட்டன் வரவே வராது. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு திரும்பவும் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் குழம்போட காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவுமே மிளகாத்தூள் வந்து நீங்கள் எண்ணெயிலேயே சேர்த்துட்டிங்க அப்படின்னா தான் அந்த கிரேவி வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பெருசாக தெரியாத மாதிரி நல்லா இப்படி வந்து மசிஞ்சு வரணும். தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். அதாவது தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளான் இருக்கு இல்லையா, அதை மட்டும் உள்ளுக்குள்ளே சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த காளான் வந்து சுருண்டு வெந்து வரும். அந்த டைமில் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைமில் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சைட்டில் ஒரு ஓரத்தில் இருந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கரண்டி போட்டு நடுவில் கிண்டுனீங்க அப்படின்னா பன்னீர் வந்து பீஸ் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வச்சு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு சூப்பராக கிரேவி கொஞ்சம் அப்படியே திக்காயிட்டே வர ஆரம்பிச்சிரும். இந்த டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியான ஒரு காளான் பன்னீர் கிரேவி ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்தி, நான், புலாவ் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு இது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பரோட்டா அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த பரோட்டா வந்து பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம் அதை மணிக்கணக்கில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சி நம்ம வந்து கல்லில் போடுறதுக்கு பதிலாக இப்போ நான் வந்து சொல்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பிசைஞ்ச உடனே நீங்கள் வந்து பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து நல்லா நூல் நூலாகவே வரும். மாவு வந்து நல்லா இந்த மாதிரி விரித்து தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த தேய்ச்ச மாவில் வந்து லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சூப்பராக 1 பை 1 மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் பரோட்டா நினச்ச உடனே போடலாங்க. ஸோ இது வந்து என்னோடய மாமியார் தான் வந்து போடுறாங்க. எப்போவுமே வந்து என் மாமியார் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எப்போவுமே கிச்சனில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் வந்து என்ன வேலை இருந்தாலுமே இழுத்து போட்டுட்டு செய்வாங்க. பூண்டு உரிக்கிறது, இந்த மாதிரி சாப்பாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே வந்து இருக்க மாட்டாங்க. எப்போவுமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து நான் பண்ணுறேன், நீ வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
நானே வந்து வீடியோ எடுக்கல அப்படின்னாலும் எனக்கு வந்து ஞாபகப்படுத்தி அவங்க வந்து எனக்கு வீடியோ எடுக்க வச்சுருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த பரோட்டாக்கு வந்து நீங்க தேய்க்கும்போது மேல் பக்கம் மட்டும் தான் தேய்க்கணும். திருப்பி திருப்பி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது. உங்களுக்கு அந்த லேயர் வந்து சரியா வராது. மேல் பக்கத்தில மட்டும் வச்சு தான் தேய்க்கணும். ஸோ அத எப்படி தேய்ச்சாங்க அப்படிங்கிறத வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். கல் வந்து நல்லா சூடா இருக்கு. தேவையான அளவுக்கு ஆயில் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு அளவுக்காவது ஆயில் வந்து சேர்த்தோம் அப்படின்னா தான் சாஃப்ட்டாவும் நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நம்ம கொஞ்சம் ஆயில் வந்து ஜாஸ்தி தான் அங்க வந்து சேர்த்துருக்கோம். ஒரு 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டு நம்ம அழகா அத வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்த கையோட சூடா இருக்கும்போதே இந்த மாதிரி வந்து தட்டி விட்டுருங்க. நல்ல சாஃப்ட்டாவே இருக்கும். ஸோ இவங்களோட ரெசிபியே இன்னொரு ரெசிபி நம்ம வந்து சப்பாத்தி எப்படி தான் நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சாலுமே நல்லா சாஃப்டாக உப்பி வரணும் அப்படின்னா சப்பாத்திக்கு எப்படி வந்து தேய்க்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் அதை வந்து பார்க்க முடியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும், நல்லா சூப்பராக எல்லா பரோட்டாவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடியான கையோடையே சூடோடு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக லேயராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கடைகளில் வந்து வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம கோதுமை மாவு வச்சு வீட்டிலேயே வந்து சூப்பரான பரோட்டா வந்து போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி கப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிளேடுக்கு நடுவில் அந்த மாதிரி பித்தளை ஷேப்பில் ஒரு நட்டு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு போல்டு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. வீட்டில் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாதிரி ஏதாவது கெச்சப் இருந்தது அப்படின்னா, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற கெச்சப் கூட எடுத்துக்கோங்க. அது ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த கெச்சப்பை அந்த எலுமிச்சம்பழத்தில் லைட்டாக வச்சுக்கிட்டு இப்படி வந்து அந்த பித்தளை இடம் இருக்கு இல்லையா, அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல மட்டும் இப்படி வச்சு நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்ச்சி விடும்போதே பார்த்திங்க அப்படின்னா அதில் பிடிச்சிட்ருக்க கருப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும். நிறைய அந்த துருக்கரை அழுக்கு எல்லாமே அதில் வந்து இருக்கும். எப்போவுமே நம்மளால் க்ளீன் பண்ண முடியலைனாலும் டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம வந்து மிக்ஸி ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு ஏதாவது சட்னி அதை அரைக்கணும், அதுக்காவது நம்ம தேவைப்படும் இல்லையா? ஸோ அதை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். முன்னாடி நான் காமிச்சதுக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டூத் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு மெத்தடில் இந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வீட்டில் வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நார்மலாக நம்ம வந்து ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியாத ஒரு சில இடங்களை கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற போர்ஷனை மட்டும் லைட்டாக நெருப்பில் வந்து காமிச்சிட்டு அந்த மேல் போர்ஷனுக்கு பின்பகுதிலேயே இப்படி வந்து வச்சு ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களோட கீபோர்ட்லாம் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்கும், டஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். இந்த உள்பக்கத்தில் இருக்கிற நிறைய டஸ்ட்டெல்லாம் கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த ஜன்னல் கம்பிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூசி வந்து இருக்கும். ஸோ அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக வந்து ஒரு நாள் வரைக்குமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரியான வேலைகளை ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, வுட் ஒர்க்கு. ஸோ அதெல்லாமே வந்து நிறைய டஸ்ட்டு வந்து படிஞ்சிருந்துச்சு. அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ப்ரஷ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழம்புல எண்ணெய் அதிகமாகிருச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குழம்பு கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளை சின்ன சின்ன பீசஸாக இருந்தாலும் உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து குழம்புல எண்ணெய் எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த கரண்டி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி அங்கங்கே வந்து வச்சு எடுங்க. அதாவது நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. இப்படி எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த சில்னஸுக்கு உங்களுக்கு வந்து அடியில் இருக்கிற எண்ணெய் வந்து அந்த கரண்டியில் அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்து மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஐஸ் கட்டியை இன்னொரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அந்த கரண்டியை அப்படியே வந்து திருப்பி ரொம்ப அழகாக அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துடலாங்க.
ஸோ கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த எண்ணெயெல்லாம் ஒரு பேஸ்ட் மாரி மாறியிருக்கு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸி கப்பெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ரொம்ப ரேரா தான் அந்த பின் பக்கம்லாம் கழுவுவோம். அதுவும் வந்து வீட்ல வந்து வேலை செய்றதுக்கு ஆள் இருக்காங்க அப்டின்னும்போது, நம்ம இத வந்து கவனிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட வீட்லயுமே நான் வந்து ஒரு தடவ எடுத்து பார்க்கும்போது, அந்த மிக்ஸி கப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி அழுக்கு அதிகமாவே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பாத்திரம் கழுவும்போது கைப்பட நம்ம பார்த்து பார்த்து தேய்ச்சு பக்குவமா கழுவுவோம். ஸோ சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மாதிரி கவனிக்காம விட்டுட்டோம் அப்டின்னா, இந்த மாதிரி அழுக்கா இருக்கும் இல்லையா? அத வந்து அப்படியே திருப்பிக்கோங்க. அந்த கப்ப வந்து திருப்பிக்கிட்டு, அதில ஒரு ஈனோ பாக்கெட் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி சோடா தூள் வந்து சேர்த்துக்கிட்டு, நல்லா சூடா இருக்கிற தண்ணிய இப்படி வந்து ஊத்தி விட்டுருங்க. இப்படி ஊத்துனதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து ஆறாம இருக்கிறதுக்கு மேல ஒரு மூடிய போட்டு அப்படியே வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே அத டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இத வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சலாம். நம்ம சுடு தண்ணி ஊத்தும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாசி மாரி படிஞ்சிட்டு இருக்க அழுக்கு எல்லாமே விட்டு வந்துடுச்சு. இப்ப பாருங்க எவ்ளோ கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவுல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன். சேனல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.